இந்த தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாக்குறோம். டைட்டஸ் 3:5 இதுல பாக்குறோம், நம்ம செய்கிற நீதியினால நமக்கு ரட்சிப்பு வரலையாம். ஆனா அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால எனக்கு என்ன வந்ததா? ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன? நான் நல்லவனா இருந்ததுனால, நான் நன்மை செய்கிறவனா இருந்ததுனால, நான் ரொம்ப நல்லவன், அதனால எனக்கு ரட்சிப்பு வரல. ஆனா தேவனுடைய இரக்கம், கிருபை என் மேல இருந்ததுனால எனக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை பாருங்க. இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனையில ஒரு பெரிய ஒரு தீமையான ஒரு சிந்தனை இருக்கு. என்னன்னா சுயநீதி. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சுயநீதி. இந்த சுயநீதி ஒரு ஆவிக்குரிய மனுஷனை வீழ்த்துவதற்கு ரொம்ப என்ன சொல்றது, மோசமான ஒண்ணு. ஒரு மனுஷனை கர்த்தரிடத்திலிருந்து பிரிப்பதற்கு அது எப்படிப்பட்டது? ரொம்ப மோசமானது. எது ரொம்ப மோசமானது? சுயநீதி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட அதை பத்தி தான் பேச போறார். இன்னைக்கு நாம் சுயநீதியை சார்ந்திராமல் கர்த்தருடைய நீதியை சார்ந்தவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை சார்ந்து இருக்க கூடாது? எதை சார்ந்து இருக்க கூடாது? சுயநீதியை சார்ந்து இருக்க கூடாது. சுயநீதி கிடையாது, கர்த்தருடைய நீதி என்ன செஞ்சிருக்கணும்? சார்ந்து இருக்கணும். அதனாலதான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் செய்த நன்மை காரணம் அல்ல, நான் மீட்கப்பட்டதற்கு, ஏசப்பா என் உள்ளத்துல வர்றதுக்கு நான் நல்லவனா இருந்ததுனால நான் இந்த ரட்சிப்பை மீட்பை நான் பெறல. ஏசப்பா என் உள்ளத்துல வரல. ஆனா எல்லாவற்றிற்கும் அவருடைய கிருபை பெரியதா இருந்தது, அவருடைய இரக்கம் பெரியதா இருந்தது. நான் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கேன், ஒரே காரணம் அவருடைய கிருபை என் மேல பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமே. அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே, இங்க நல்லா கவனிங்க, மறு ஜென்மம் முடுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதனாலும் நம்மை ரட்சித்தார். இந்த ரட்சிப்பினுடைய ப்ராசஸ் மறு ஜென்மம் இருக்கு. அப்படின்னா நீங்க அப்பனா பைபிள்ல என்ன இருக்குது? பைபிள்ல என்ன இருக்குது? மறு ஜென்மம் இருக்கு. மறு ஜென்மம்னு எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். அப்படிதானே? போன ஜென்மத்துல நான் எப்படி இருந்தேன்? என்ன சொல்ல மாட்டீங்க? போன ஜென்மத்துல எந்த மாதிரி இருந்தீங்க? புரியல. போன ஜென்மத்துல எப்படி இருந்தீங்க? யாராவது மரமா இருந்தீங்களா போன ஜென்மத்துல? அப்படி யாரும் இருக்கீங்க? கடவுளுக்கு தான் தெரியுமா? நல்லா கவனிங்க, மறு ஜென்மம்னு ஒண்ணும் கிடையாது. நல்லா சரியா? அது மனுஷனுடைய என்ன சொல்றது சிந்தனை. மறு ஜென்மம்னு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரே ஜென்மம், கிள்ளி பாருங்க, பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரே ஜென்மம் அது நான் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மறு ஜென்மம்னு ஒண்ணுமே என்ன செய்யல, ஒண்ணுமே. போன ஜென்மத்துல நான் மரமா இருந்தேன், அதனாலதான் இப்ப நான் வளர்றேன். போன ஜென்மத்துல அப்புறம் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிறது ஒரே ஜென்மம், ஒரே வாழ்க்கை, ஒரே உயிர். இந்த பூமியில ஒரேதான். எத்தனை வருஷம் நம்ம வாழ்றோமோ அதுதான், அவ்வளவுதான். இதுக்கு நடுவில் மறு ஜென்மம் என்ன செய்யல. அப்புறம் எதுக்கு இந்த வசனத்துல மறு ஜென்மம்னு எதை குறிக்குதுன்னா, ஞானஸ்தானத்தை குறிக்குது. எதை குறிக்குது? அது நான் சொல்ல வரேன். என்னுடைய மறு ஜென்மம் என்பது
என்னுடைய பழைய ஜென்மம், நான் எந்த சுவாபத்துல இருக்கிறேன், கர்த்தரை அறியறதுக்கு முன்பாக, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அந்த ஜென்மம் செத்து போய் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிப்பை பெற்று மறு ஜென்மம் அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சவங்களை நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த மறு ஜென்மத்தை தான் நீங்க குறிக்கிறது. நான் ஞானஸ்தானம் பெற்று வருகிறேன் பாத்தீங்களா, அதுதான் மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் ஞானஸ்தானம் பெறுவது, நான் ரட்சிக்கப்படுவது எல்லாமே கர்த்தருடைய கிருபை, என்னுடைய சுயநீதி கிடையாது. நான் செய்கிற நன்மையினால் எனக்கு ரட்சிப்பு கிடையாது, அது நிமித்தம் ரட்சிப்பு வரல. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமே. எப்படி என்றால் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை தேடுகிறபடியினால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப 1வது வசனத்தை வாசிங்க. இங்க நல்லா இங்க பாருங்க, பவுல் சொல்லுகிறது என்னன்னா, இஸ்ரவேலர்கள் என்ன பண்ண வேணுமா, ரட்சிக்கப்படும். இஸ்ரவேலர்கள் என்ன பண்ண வேணும். நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள் பாருங்க. இன்றைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். இயேசுதான் மீட்பர்னு இன்னும் யூதர்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. நான் கேட்கிறேன், உங்களுடைய மீட்பர் யாரு? பக்கத்துல கேளுங்க, உங்க மீட்பர் யாரு? உங்க மீட்பர் யாரு? ஆமாப்பா, மீட்பர் ஆலயத்துல தான் இருக்கிறேன், அப்படி கிடையாது, அது இல்ல. உங்க மீட்பர் யாரு? என்ன சொல்றாங்க? எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போறீங்க? கேளுங்க, எத்தனை வருஷம் போறாங்களா? 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், இல்ல 5 வருஷம், 4 வருஷம். இத்தனை வருஷமா தான் நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், இத்தனை வருஷமா தான் நான் மீட்பை தெரிஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு தெரியுது இயேசுதான் என்னுடைய மீட்பரு. ஆனா காலங்காலமா பழைய ஏற்பாடா வாசிக்கிறவங்க, காலங்காலமா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபு தேவன் அறிந்திருக்கிறவங்க யாரு மீட்பர்னு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, எப்பா இந்த இஸ்ரவேலரை என்ன பண்ண வேணும், ரட்சிக்கப்படணும். அதுதான் என்னுடைய ஆசை, அதுதான் என்னுடைய வாஞ்சை, இவன் மீட்கப்படணும். இப்ப 2வது வசனத்தை வாசிங்க. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து, அதாவது பவுல் எவ்வளவு அழகா கொண்டு வர்றார். இந்த செய்தியை நீங்க நல்லா கவனிக்கணும், அப்பதான் நமக்கு நல்லா புரியும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். சரியா? அது ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்புறம் அவங்கள பத்தி சொல்றாரு, சாட்சி சொல்றாரு. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, தேவனுடைய தேவ பக்தி, தேவ மேல வைராக்கியம், கர்த்தருக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, கர்த்தருக்காக என்னாலும் செய்வாங்க. அவ்வளவு பக்தி இருக்கு, அவங்கள அவ்வளவு வைராக்கியம். நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் மேல பக்தி இருக்குதான், கர்த்தர் மேல வைராக்கியம் இருக்குதான். ஆண்டவர்னா அவ்வளவு, ஆண்டவருக்காக எவனாவது ஆண்டவர் குறிச்சு தப்பா பேசினா கழுத்துக்கு கூட என்ன செஞ்சிருவாங்க, அடிச்சு கொண்டுருவாங்க. அவ்வளவு வைராக்கியம் இருக்கு, அவ்வளவு பக்தி இருக்கு. ஆனா 1வது வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு, ஏண்டா இவங்க ரட்சிக்க பண்ணுண்டா. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல வைராக்கியம் இருக்கு, பக்தி இருக்கு, பயம் இருக்கு, ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், கர்த்தருக்காக நான் நிற்பேன். அவர்தான் சாட்சி கொடுக்கிறாரு. அவங்க வைராக்கியம் உள்ளவங்கப்பா, மோசையோட பிரமாணத்தை ஃபாலோ பண்றவங்க, அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க. ஆனா என்ன ஆகலையா,
ஆனா என்ன ஆகலையா? ரட்சிக்கப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அதற்கான பதில தான் நம்ம 3வது வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் சுய நீதியை நிலைநிற்க தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆரம்பத்திலேயே சொன்னோம் பாருங்க, ஒரு மனுஷனுடைய சுயநீதியானது எப்படிப்பட்டதா? இல்ல நான் சொன்னேன்ல உங்களுக்கு, மோசமானது. எப்படிப்பட்டது? நல்லா கவனிங்க. இவங்கள்ட்ட பக்தி இருந்தது, ஆண்டவருக்காக செய்யணும்னு வைராக்கியம் இருந்தது. ஆனா தேவனுடைய நீதியை அறியாமல் தன்னுடைய சுய நீதியை சார்ந்து இருந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு செய்யற நன்மை அவங்களுக்கு தெரியாம அவங்க செய்யற நன்மைய, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நன்மை செய்கிறேனே, அப்படி சுயநீதியை சார்ந்து சார்ந்து ரட்சிக்கப்படாதவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான 3வது வசனத்துல போட்டிருக்கு. எப்பா அவங்களுக்கு அவங்களுடைய நீதி முக்கியமா போயிருச்சு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அது அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஒரு கோட்பாடை வச்சிருக்காங்க. 10 கட்டளையை நான் ஃபாலோ பண்றேன்னா ஓகே ஃபாலோ பண்றேன், நான் காலையில ஜெபிக்கிறேன்னா ஓகே ஜெபிக்கிறேன், ஆவியில நிரம்புறேன்னா ஓகே நிரம்புறேன், எல்லாவற்றையும் நான் செய்யறேன்னா எல்லாத்தையும் நான் செய்யறேன் அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு சில கோட்பாடு. இது நடக்குதா, அது நடக்குதா, அது நடக்குதா. கர்த்தர் என் மேல என்ன பிரியப்படுகிறார், ஏசப்பாக்கு என்ன என் மேல பிடிக்கும், அவருடைய நீதி என்ன, அவருடைய நியாயம் என்ன, அவர் நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறார், அதை அறியாததுனால ரட்சிக்கப்படாத சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய சூழ்நிலையில நாமும் அதே மாதிரிதான் பிரியமானவர்களே. நாம் ஆண்டவர் மேல நம்ம பற்றுதலா இருப்போம். ஏசப்பாவுக்காக எதை வேணாலும் செய்வேன், ஊழியத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கர்த்தருக்காக நிற்பேன், எல்லாம் ரைட் தான். ஆனால் நான் ரட்சிக்கப்படுவது அவருடைய கிருபையினாலே மாத்திரம்தான். நான் நன்மை செய்வதனால நான் ரட்சிக்கப்படல. அல்லேலூயா. நான் நல்லவன்றதுனால எனக்கு மீட்பு கிடைக்கல. நான் நன்மையா இருக்கு, நான் நன்மை செய்கிறவன், நான் சன்மார்க்கனா இருக்கிறேன், அதனால மீட்பா? இல்லப்பா. அவருடைய கிருபையினால மீட்பு, அவருடைய கிருபையினால், அவருடைய தயவினால், அவருடைய இரக்கத்தினால நமக்கு மீட்பு. பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 30:12 வாசிங்களேன். Proverbs 30:12. நீதிமொழிகள் 30:12. எப்படிப்பட்ட சந்ததியாரா? தாங்கள் அழுக்கரை கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகின்ற சந்ததியாரும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுய நீதியில சிக்கி இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட், சுய நீதியில விழுந்திருக்கிறவனுடைய நிலைமை இப்படிப்பட்டதாக தான் இருக்கும். பிரியமானவர்களே, எப்படின்னா அவங்க அழுக்கு கரை உடையவர்களாய் இருந்தும், அழுக்கு தன் மேல இருக்கிறவர்களாய் இருந்தும் தாங்கள் சுத்தமாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், சுயநீதி எவ்வளவு மோசமானது பாருங்க. நல்லா கவனிங்க. ஏசப்பட்டிருந்து எனக்கு எப்ப மீட்பு கிடைக்கும்? நான் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு என்னுடைய தவறுதலை நான் புரிந்து கொண்டு, ஆமா நான் செய்யறது தப்பு, நான் பண்றது ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யறேன், அதனால நான் என்ன செய்யறேன்? ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதான ப்ராசஸ். மன்னிப்பு கேட்கிறேன்.
மன்னிப்பு கேட்கிற கர்த்தர் என்னை மன்னிக்கிறாரு, என் பாவத்தை கழுவுறாரு, நான் ரட்சிப்பு பெறேன். இப்ப இந்த சுயநீதி இருக்கிறதுனால என்ன தெரியுமா ஆகுது? நான் செய்கிற காரியம் எனக்கு பாவமாவே தெரியல. நான் செய்யறது தப்புதான், நான் பண்றது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் தான், நான் செய்யறது தீமைதான். ஆனா என் கண்களுக்கு ஏன் தெரியுது? எப்படி தெரியுதுன்னா, நான் எதுவும் தப்பு பண்ணல, நான் சரியான பாதையில தான் போறேன். அதுதான் இங்க பாக்குறோம். அழுக்கு கரை இருந்தும் அது எப்படி தெரியல? இல்ல தப்பா என்ன செய்யல? அங்க தப்பா தெரிஞ்சாதான் மன்னிப்பு கேட்க முடியும். ஆண்டவர் ரட்சிப்பாரு நம்மளை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆரம்பத்திலேயே அங்க என்ன செய்யறது? அந்த ரட்சிப்பு ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா? மீட்பு, கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா? அது நாம் இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநீதியை சார்ந்தும் பொழுது நாம செய்யற தவறு நமக்கு தெரியாது, நம்ம என்ன தப்பு பண்றோம்னு தெரியாது. ஏன்? என்னுடைய நீதியை சார்ந்து இருக்கிறேன். அதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா, எனக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு கோட்பாடு. இது கரெக்ட், அது கரெக்ட், இது கரெக்ட், இது தப்பு, இதுதான் தப்பு, அது கரெக்ட்னு சொல்லிட்டு என்னுடைய சிந்தனையில நான் சிந்தித்து எதை நான் வைத்திருக்கிறேனோ அதன்படி நான் வாழுகிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, உன்னுடைய சுயநீதியை நீ விட்டு, உன்னுடைய நீதி அல்ல, என்னுடைய நீதியை நீ நாடு. அல்லேலூயா. கர்த்தருடைய நீதியின்படி வாழ கற்றுக்கொள்ளணும் பிரியமானவர்களே. நான் சொல்றேன், இன்னைக்கு நாம் செய்கிற பாவம் நமக்கு பாவமாய் தெரியலன்னா, நாம் செய்யற தவறு அது தவறாவே தெரியலன்னா, நம்ம ரொம்ப கூடிய சீக்கிரம் நம்ம மீட்கப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன்னா ஒரு எட்ஜில் இருக்கிறோம். எட்ஜ்னா யோசிச்சு பாருங்க, ஒரு கயிறு இருக்கு, கயிறு மேல நடந்துட்டு இருக்கோம், கயிறு மேல நடந்துட்டு இருக்கோம், இப்படியும் விழலாம், இப்படியும். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநீதியை சாராமல், சுயநீதிக்கு அது மேல நம்ம போகாம கர்த்தர்கிட்ட கேட்போம், உங்க நீதியில நான் வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாம் வாழ்கிற நேரத்துல ஆண்டவருடைய பாதத்துல உட்காரும் பொழுது ஏசப்பா அழகா நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எப்பா, நீ இந்த காரியத்துல நீ தப்பு பண்ற, இந்த காரியத்துல நீ விலகி போற. அப்ப ஒவ்வொரு காரியமும் நமக்கு தெரிய வரும். ஓ, நான் இதுல தவறுதலா செய்யறேனே, இந்த பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனே, இத்தனை நாளா இது எனக்கு பாவமா தெரியல, ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்கிறார்னு சொல்லி ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்வேன் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமே. ஆமென், அல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யாதீங்க, அஞ்ஞானிகள் போல வீண் வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க, அளப்பாதீங்க, வளராதன்னு சொல்றாரு ஆண்டவர். எதுல? எதுல? ஜபத்துல. அது என்னப்பா? அது ஜபத்துல வளர்றது. சொல்லுங்க பாப்போம். ஜபத்துல வளர்றதுன்னா என்ன? ஜபிக்க வேண்டிய காரியத்தை ஜபிக்காம நீண்ட ஜபமா என்னென்னமோ சொல்லிட்டு ஏதோ இது பண்ணிட்டு சரி, வேற ஜபிக்க வேண்டிய காரியத்தை ஜபிக்காம அப்படியே புலம்பி தள்ளிட்டு இது பண்ணிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு, ரைட். அதாவது ஜபத்திலே நம்ம அநியாயக்காரனை போல ஜபிக்கிறது அப்படின்னா, நம்ம சுயநீதியை சார்ந்து இருக்கும் பொழுது, என்னுடைய சுயத்துல நான் என்னுடைய நீதியை நான் வச்சுட்டு நான் வாழும் பொழுது, அந்த நேரத்துல நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நான் ரொம்ப நல்லவன் தகப்பனே. உங்களுக்கு இன்னும் புரியணும்னா, பரிசேயனுடைய ஜபத்தை ஜபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். புரிஞ்சவங்க மாத்திரம் அல்லேலூயா, புரியாதவங்களும் அல்லேலூயா. அப்ப மறுபடியும் சொல்லணும் அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க.
இங்க ஏசப்பா என்ன சொல்றாரு, எப்பா ஜபம் ஓகே ரைட்டு தான், ஜபிக்கும் பொழுது வசனத்தை சொல்ற, எத்தனையோ வசனத்தை சொல்ற, வாக்குத்தத்தத்தை சொல்ற, எல்லாம் ஓகே ஃபைன். ஆனா அந்த ஜபத்துல அது வந்து எப்படிப்பட்ட ஜபமா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ப்ளூடூத் கனெக்ட் பண்ண. வீண் வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க, அலர்ப்பாதீங்க. நீங்க ஜபிக்கும் பொழுது நம்மளுடைய சுயநீதியை சார்ந்து நாம் ஜபித்தோமே என்றால் வீண் வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் காணப்படுவோம். பரிசேயனுடைய ஜெபம் அப்படியாக தான் காணப்பட்டது. ஆண்டவர் அதனாலதான் அந்த உவமையே ஆண்டவர் சொல்றார். நம்ம அடுத்து அது தியானிக்க போறோம். அதாவது பரிசேயனுடைய ஜெபம் எப்படி? மற்றவனை போல நான் பாவி கிடையாது, அவன் அப்படி அநியாயம் செய்யறான், நான் அந்த மாதிரிலாம் அநியாயம் செய்யலையே, நான் நல்லவனா தானே இருக்கிறேன், ஏசப்பா நான் உமக்காக நான் ஓடுறேன், காணிக்கை கொடுக்கிற, தசமபாதம் கொடுக்கிற, ஊழியம் செய்யறேன், அதுக்கு அடுத்தது என்னது, சபைக்கு வரேன், வாரந்தோறும் உம்மை தேடுகிறேன், நான் நல்லவனா இருக்கிறேன். அலப்பாத ஜபத்துல. கர்த்தர் ஒரு பாவத்தை சுற்றி காட்டும் பொழுது, ஓ இது நமக்கு கிடையாது, இது மற்றவனுக்கு, நம்ம நல்லா தான் இருக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, நீ உன்னையாவே ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய். இப்படிப்பட்ட ஜபத்தை கர்த்தர் விரும்புகிறது இல்ல பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நியக்காரர்னா இத வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எலியா கர்மேல் பர்வதத்துல நிற்கும் பொழுது அப்ப பாகால் தீர்க்கதரிசிகள் மற்றும் விக்கிரகத்தோப்பு தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய ஜபம் அப்படிதான் இருந்தது. ஆமாவா இல்லையா? அவங்களுடைய ஜபம் அப்படிதான் இருந்தது. பிரயோஜனமே இல்லாம கத்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு எல்லாம் சூப்பரா எல்லாம் செஞ்சாங்க. ஏதாவது பார்த்தாங்களா? ரியாக்ஷன் இருந்ததா? ஏதாவது நடந்ததா? அவங்க வந்து அதாவது அவர்களை போல ஜெபிக்க வேண்டாம், அதுதான் அந்நியக்காரர்னு இங்க போட்டிருக்கு. ஆண்டவர் அறியாத ஜனம் பண்ணதில்லப்பா, அந்த மாதிரி நீ ஏன்பா பண்ற? அது உயிரற்ற தெய்வத்தை என்ன செய்யுது, அது பாட்டு கூப்பிட்டு இருக்கு. நீ உயிருள்ள தேவனை கூப்பிட்டு இருக்க, ஆனாலும் அந்நியக்காரனை போலதான் நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, ஜெபிச்சிட்டு இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநீதியை உடைக்க வேண்டும் பிரியமானவர்களே. சுயநீதி என்ன செய்யணும்? சுயநீதி என்ன செய்யணும்? ஜபத்துல நாம் தரித்திருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறது ஜபம் அல்ல. கர்த்தர் அவருடைய கிருபை என் மேல எப்படி இருக்கு, அவருடைய தயவு என் மேல எப்படி இருக்கு, அவர் என்னை எப்படி மீட்டு கொண்டார், அவர் என்னை எப்படி ரட்சித்தார், அதை நான் புரிந்து கொண்டு நான் ஜெபிக்கிறேனே, அதுதாங்க ஜபம். இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், நான் நிறைய வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறேன், நிறைய வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, எல்லாம் ரைட் தான். உங்களுக்கு வசனம் தெரியுது, வாக்குத்தத்தம் தெரியுது, எல்லாமே ஓகே. எத்தனையோ வசனத்தை நம்ம ஆண்டவருடைய பாதத்துல சொல்றோம், எல்லாம் ரைட் ரைட் ரைட். ஆனா நான் பாவி என்று உணராத வரைக்கும், கர்த்தருடைய தயவு தான் எனக்கு இருக்குதுன்னு என்று உணராத வரைக்கும் என் ஜபமானது வீணாய் இருக்கிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநீதி நம்மளுடைய ரட்சிப்பை கெடுக்கிறது, நாம் மீட்கப்படுவதை கெடுக்கிறது, நாம் பரலோகம் போறதையே கெடுக்குதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ட்ரையல் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு 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 போதகர் இதை வந்து அவருடைய சபையில சொன்னார். அதுதான் நான் ஒரு காரியத்தை வந்து நான் செய்ய போறேன். நல்லா கவனிங்க. இந்த அதாவது வசனம் சொல்லுகிற ஜபம், வசனம்னு சொல்றோம் பாத்தீங்களா? இப்ப ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சா? சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிருப்பான். இப்ப நான் என்ன செய்ய போறேன், ஒரு ஜபத்தை வந்து யார்கிட்ட கேட்க போறேன்? ஏஐட்ட கேட்க போறேன். எதுல? சரியா? ஏ கூகுள் கேக்குதா? தெளிவாக கேட்கிறது. உங்களுக்கு நான் எப்படி உதவட்டும்? நல்ல பைபிள் வசனத்தோட ஏசப்பா கிட்ட ஜபிக்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஜபத்தை கொடு. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வழிகாட்டலாக உங்களுடைய வார்த்தையை எனக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3-6. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியே என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை முழுமையாக நம்புகிறேன். என் பாதைகளை செவைப்படுத்தி எனக்கு தேவையான ஞானத்தையும் அமைதியையும் தாருங்கள். என் குடும்பத்தையும் அன்பானவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நான் கேட்கிறேன், இந்த கூகுள் பரலோகம் போகுமா போகாதா? இந்த கூகுள் பரலோகம் போகுமா போகாதா? அப்ப நரகம் போகுமா? நரகம் போகுமா? ஏங்க ஜெபிக்குதுங்க. வசனம் பாத்தீங்களா இல்லையா? எனக்கு கூட அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியல. வசனம் சொல்லுச்சா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கூகுள் வசனம் சொல்லுது. சூப்பரா ஜெபம், அருமையா இருந்தது, நல்லா ஜெபிச்சுது, நல்ல வசனம் சொல்லுச்சு. ஆனா நல்லா கவனிங்க, இதுக்கு உயிரே கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம நல்லா ஜெபிக்கலாம், வசனம் தெரியும், ரைட். நான் சொல்றேன், ஆண்டவர் நம்மளிடத்த எப்படி, நம்ம அவர்கிட்ட எப்படி பேசணும்னு அவர் விரும்புறாரு, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஜெபிச்சதுதான், இது ஒரு டெக்னாலஜி. நம்ம கேட்கிறோம், அது கொடுக்குது. அன்புல ஆண்டவரே, நான் வசனம் சொல்லுது, இதன்படி நடத்துங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. நம்ம புலம்ப கூடாதுங்க. ஜெபத்துல உணர்வு கிடையாது. ஜெபிக்கிற வேலையில எதற்கு ஜெபிக்கிறோம்? சரி, ஏதோ பண்ணிட்டாங்க, சுயநீதில இருந்தோம்னா இந்த கூகுள் பண்ணுச்சு பாத்தீங்களா, அதுதான் நம்ம ஜெபமும். இப்ப நம்ம கேட்டோம் பாத்தீங்களா, வசனம் இருக்குது, அதுல சூப்பரான வார்த்தையெல்லாம் இருக்குது, எந்த கிராமர் மிஸ்டேக்கும் இல்லாம, எந்த விதமான என்ன சொல்றது, அந்த வாக்கியத்துடைய எந்த மிஸ்டேக்கும் இல்லாம ஜெபம் பக்கா. மனுஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த அக்கா ஜோம் பண்ணாங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும், அத்தனை வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணுவாங்க. அந்த அண்ணன் ஜோம் பண்ணாருன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும், அந்த தம்பி ஜோம் பண்ணாங்க, அந்த தங்கச்சி ஜோம் பண்ணுச்சுன்னா சூப்பர், வெரி குட், எல்லாம் ரைட் தான். சூப்பரா ஜெபம் பண்ண இந்த ஜெமினி, இந்த கூகுளுக்கு உயிர் கிடையாது, உணர்வு கிடையாது, ஃபீலிங்ஸ் கிடையாது. கர்த்தர் எப்படி மீட்டார்னு இந்த கூகுளுக்கு தெரியாது, கர்த்தருடைய கிருபை இந்த கூகுளுக்கு தெரியாது, கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய தயவு நான் இப்ப கேட்ட இந்த கூகுளுக்கு தெரியாது. நான் கேட்கிறேன், அப்படி உணர்வில்லாமல் நானும் ஜெபிக்கிறேன் என்றால் எனக்கு உயிர் இருக்கா? அல்லேலூயா அல்லேலூயா. சும்மா அப்படியே நான் ஜெபிக்கிறதுக்கு நான் எங்க ஜெபிக்கணும்? பேசாம போன்ல இப்படி ஆன் பண்ணி விட்டுட்டு அது பாட்டுக்கு ஜெபம் பண்ணட்டுமே. ஏன்? அப்ப இதுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அதுக்கு உயிர் இல்ல, அதற்கு உணர்வு இல்ல, எனக்கு உணர்வு இருக்கு. கர்த்தர் என்னை மீட்டு இருக்கிறார், அவருடைய கிருபையினால நான் இருக்கிறேன். என்னுடைய நன்மையினால, நான் செய்யற நற்கிரியையினால நான் ரட்சிக்கப்படல, நான் நல்லவனால ரட்சிக்கப்படல. என் தேவன் என்னை நேசித்து அவர் என்னை மீட்டு இருக்கிறார். அவருடைய தயவு, அவருடைய கிருபை, நான் எவ்வளவு தூரம் அவரை விட்டு பிரிந்து போனாலும் என்னை அவர் தேடி, அவர் என்னை நேசித்ததுனால நான் இன்றைக்கு மரித்து போகாமல் நான் உயிரோடு நான் இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. இதுதாங்க ஒரு சுயநீதியை அல்லாமல் கர்த்தர் நீதியை நாடுகிற ஒரு ஜெபம். பரிசேயன் பண்ண ஜெபத்துக்கும் இந்த ஜெபத்துக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமே அல்ல. ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். ஏனால் சுயநீதியை, இதுவும் அப்படிதான். இந்த ஜெமினிட்ட நம்ம என்னன்னாலும் கேட்கலாம், இந்த ஏஐட்ட நம்ம கேட்கும் பொழுது அது என்ன செய்யுது? என்னன்னாலும் அது பதில் சொல்லுது. ஆனா எப்படி நம்ம பதில் சொல்லுது? அதுக்குன்னு ஒரு நீதி இருக்கு, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குன்ட்டு என்ன இது செலுத்தப்படுறாங்களோ அதோடைய பதில் தான் அது சொல்லும். அதுக்குன்னு ஒரு இது வச்சிருக்கு. நம்ம நினைக்கிற பதில்லாம் அதுல என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது.
அதெல்லாம் அது சொல்லாது. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதனால அது அப்படி சொல்லுவோம், அவ்வளவுதான். இன்னைக்கு நான் சொல்றேன், சுயநீதியை நாம் இருக்கிறோமே என்றால் கர்த்தருடைய நீதியில நாம் நிலைத்திருக்க முடியாது பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நான் சொன்னேன், சுயநீதி ரொம்ப மோசமான ஒரு காரியம். ஏன்னா நான் செய்யற பாவமே, நான் செய்யற தவறு எனக்கு என்ன செய்யல தெரியல, தெரியாது. அல்லேலூயா. அப்படியே நம்ம அதை வாசிப்போம். லூக்கா 18:9-14 வாசிங்களேன். இது வந்து என்ன சம்பவம்னா, பரிசேயருடைய ஜெபம், அதுக்கு அடுத்தது ஆயக்காரர் ஜெபம். அதை குறித்து ஆண்டவர் சொல்றார். எதுக்கு ஆண்டவர் சொல்றார்? அதுதான் அந்த 9வது வசனம். வாசிங்க. நல்லா கவனிங்க. இந்த சம்பவமே நல்லா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, அப்புறம் பைபிளை வாசிங்க. இந்த சம்பவமே கர்த்தர் எதுக்கு சொல்றாருன்னா, தன்னை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவங்களே அற்பமா எண்ணப்பட்டவங்க அங்க இருந்திருக்காங்க. அதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா, சுயநீதியில இருக்கிறவர்களுக்கு தான் நீதிமான் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, அப்படிதான் நினைப்பாங்க. நான் நல்லவன், அதனாலதான் வந்து ஆண்டவர் எனக்கு அதை பண்ணியிருக்காரு, நான் நல்லவன், அதனாலதான் ஆண்டவர் எனக்கு எப்படி செஞ்சிருக்காரு. கர்த்தர் அப்படி, ஆண்டவர் ஏசப்பா வந்து அதை அப்படியே அனலைஸ் பண்றாரு. அங்க இப்படிப்பட்ட மனுஷர்கள் இருக்கிறத எண்ணிட்டுதான் இப்ப ஒரு உவமை சொல்றாரு. வாசிங்க. 2 மனுஷன் ஜெபம் பண்ணும்படி போனாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, ஓகே, பரிகாரர்னா அதான் புடுங்குறவங்க. ஓகே, பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷர்களை போலவும். எப்படியா இவர் எந்த அளவுக்கு ஜெபம் பண்றாருன்னா பக்கத்துல யாரு இருக்காருன்னு கூட என்ன செய்யுது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எந்த அளவுக்கு தன்னுடைய சுயநீதி வெளிப்படுதுன்னா, பேருன்றாரு, நான் வந்து பறிக்கிறவன், அதுக்கடுத்தது என்னது, அநியாயம் செய்யறவன், அதுக்கப்புறம் விபச்சாரக்காரன், அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட மனுஷர், அதுக்கு அடுத்தது இங்க ஆயக்காரனை போல, இவனை போல ஆண்டவர் பாப்பாரு, டே நீ இவனை போல இல்லாததுனால உனக்கு பரலோகமும் இல்லடா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவனை போல இல்லையா, நீ இவனை போல இல்லையா, உனக்கு பரலோகமும். நல்லா கவனிங்க, சுயநீதியில ஜெபம். அவனை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டா இருக்கேன், நான் பெர்ஃபெக்ட், நான் நீதிமா, நான் கரெக்ட். நான் சொல்றேன், அது கர்த்தரை விட்டு நம்மளை பிரித்தரும் பிரியமானவர்களே. ஆயக்காரனுடைய ஜெபம் எப்படி இருக்குதான்? அடுத்து வாசிங்க. இது வேற என்னவா, வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமமாக செலுத்துறேன். எப்படி? தனக்குள்ள நல்ல வேலை சத்தமா எல்லாரும் கேட்கற மாதிரி ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ணினா அப்பயே ஆயக்காரன் அவனை கொண்டிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. தான் செய்ததை நினைத்து அவன் சொல்றான், நான் வாரத்துக்கு 2 நாள் நான் ஜெபம் பண்ணிடுவேன், 2 நாள் நான் உபவாசம் இருப்பேன், தசமமாதெல்லாம் கரெக்டா செலுத்துவேன், நான் மற்றவனை போல அல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுய நீதியை சார்ந்து ஜெபிக்கிறான் பிரியமானவர்களே. அல்லேலூயா,
அல்லேலூயா. இது யாருக்காக ஆண்டவர் இதை சொல்லுகிறார்? தான் நீதிமான் என்று எண்ணி மற்றவர்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள், மற்றவர்களை ஏளனமாய் பார்க்கிற நபர்களை கர்த்தர் அறிந்ததுனால அவர்களிடத்துல இந்த ஊமையை ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து இப்ப ஆயக்காரனுடைய ஜெபம். ஆயக்காரன் பாருங்க, எங்க நின்றான்? ஒரு தூரமா ஒரு இடத்துல நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. ஆயக்காரன் சொல்லுகிறாரு, தேவனே, பாவியா இருக்கிற என் மேல அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயக்காரன் ரட்சிப்பை பெற்று பாருங்க. ரட்சிப்பு இதன் நிமித்தம் தாங்க வரும். நான் சொல்றேன், சுயநீதியில நாம் மூழ்கி கொண்டு இருக்கிறோமா? நாம் ரட்சிக்கப்படாத சூழ்நிலைக்கு பிசாசு நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறான். எந்தெந்த சூழ்நிலையில உங்களுக்கு நான் அவனை போல கிடையாது, நான் இவளை போல கிடையாது, நான் நல்லா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் கரெக்டா நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், என்கிட்ட இருந்து ஒரு குறையை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில தோணுதா, இல்ல நான் நல்லா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அப்பயே வாயில இருந்து அறிக்கையிடும், ஆண்டவரே நான் பாவி, உங்க கிருபையில தான் நான் இப்படி இருக்கிறேன். ஏங்க பரிசுத்தமா இருக்க வேண்டாம்னு சொல்லல, சிந்தனை நான் மற்றவர்களை போல அல்ல. யாராவது என்னை பெருமையா பேசும்போது, அக்கா எவ்வளவு ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு சூப்பரா ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்கிறாரு பதில். அப்ப அந்த நேரத்துல நான் என்ற மேன்மையை நான் இழந்து விடணும். நான் என்ற ஒரு மேன்மை என்ன செஞ்சிடணும்? இழந்து விடணும். அவர் என்ற மேன்மைக்கு நான் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லணும், நான் இல்லப்பா, அவருடைய கிருபை. எப்பா நான் ஜெபிக்கிறேன்னா கேட்கிறாருன்னா, நான் பாவியா இருந்து என் ஜெபத்தை கேட்கிறாருல. அநேக காரியத்துக்கு நான் பாக்கியம் கிடையாது, ஆனா பாக்கியமா வச்சிருக்காருல்ல. அதுதாங்க ஆயக்காரன் பண்ணுங்கிறான். ரெண்டு பேரும் ஜெபிக்கிறாங்க, ஆனா பரிசேயன் சுயநீதியை சார்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறான். ஆயக்காரனும் கர்த்தருடைய நீதியிலே சார்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் சொல்றான். அதான் சொல்றாரு, வானத்தை இப்படி பார்க்க கூட அவனுக்கு துணிச்சல் இல்லை. மார்பை அடித்து கொண்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவிப்பா, என்னை நீங்க நேசிச்சிருக்கீங்கப்பா, கர்த்தருடைய நீதியிலே சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய நீதியில சார்ந்து இருக்கணும்? கர்த்தருடைய நீதியில சார்ந்து இருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து தங்கி இருந்தார். புரியல? பந்தி இருந்தார். சரி, ஓகே. நல்லா கவனிங்க. இது நிறைய முறை நம்ம தியானிச்சிருப்போம். இது நிமித்தமா ஆண்டவர் நம்மள்ட்ட பேச போறாங்க. சரியா? இல்ல நல்லா கவனிங்க. ஒரு பரிசேயர் என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார். தன்னுடைய வீட்டுக்கு போஜனம் பண்றதுக்கு, ஏசப்பா வாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் டின்னரு, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார். அழைச்சு பரிசேயர் கூப்பிட்டு போயாச்சு. இப்ப ஏசப்பா இப்ப எங்க இருக்காங்க? பரிசேயனுடைய வீட்டுல இருக்கிறாங்க.
அந்த பரிசேயனுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அங்க பந்தி அங்க எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து இங்கதான் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பாவியான ஸ்திரீக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே அந்த பாவியான ஸ்திரீ அந்த வீட்டுக்கு வந்து அவங்க என்ன செய்யறாங்க, பரிமள தைலத்தை அவங்களுடைய காலில் நினைத்து ஏசப்பாவுடைய பாதத்தை தன்னுடைய முடியினால அவங்க என்ன செய்யறாங்க, துடைக்கிறாங்க. அப்படி தொடச்சிட்டு இருக்கும் பொழுது இப்ப 39வது வசனம் என்ன சொல்லுது, பரிசேயன் அந்த ஒரு சூழ்நிலையை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தா தன்னை தொடுகிற ஸ்திரீ என்னார் என்றும் யார் என்று எப்படிப்பட்டவ என்றும் நல்லா கவனிங்க. கூப்பிட்டது யாரு? ஏசப்பாவை பந்திக்கு கூப்பிட்டது யாரு? பரிசேயன். கெஸ்டா கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அவர் கூட போஜனம் பண்ணி பந்தியில இருந்து எல்லாமே செய்தும் கர்த்தரை பார்க்கிற விதம் எப்படி இருக்குது பாருங்க. இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவோடைய பாதத்தை கழுவுற நேரத்துல, துடைக்கிற நேரத்துல இவர் யோசிக்கிறார், இந்த பரிசை யோசிக்கிறான், எப்பா இவர் தீர்க்கதரிசியா இருந்தா இந்த ஸ்திரீ யாருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்குமே, இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருக்குமே, இந்த ஸ்திரீ வந்து எப்படிப்பட்ட பாவி, எவ்வளவு வேசித்தனம் விபச்சாரத்தனம் பண்ணவன்னு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சிந்தனை உள்ளவனாய் பரிசேயன் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பாவை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்படிதானே, அப்படிதானே. அப்ப ஏசப்பாவை குறிச்சு இவனுக்கு அறிவு இருந்தது, அவர் எப்படிப்பட்டவர்னு அவருக்கு அறிவு இல்லை, புத்தி கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அடுத்து பாருங்க 40வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இவன் நினைக்கிறான் இவர் என்ன தீர்க்கதரிசியா, இவரு வந்த இந்த பொண்ணு, இந்த பாவியான ஸ்திரீ எப்படிப்பட்டவனே தெரியாம இருக்கிறாரு, இவர் என்ன தீர்க்கதரிசியா? ஏயா நீ என்ன நினைக்கிறனே டக்குன்னு கண்டுபிடிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் வாயை திறந்து கூட சொல்லல, இவன் மனசுல யோசிக்கிறத டக்குன்னு ஆண்டவர் பாக்குறாரு. இது எதானடா யோசிச்சுட்டு இருக்க சீமோனே, அந்த பரிசேயன் பேர் சீமோன். சீமோனே, பரிசேயனே, ஒரு காரியம் உனக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு அப்படியே பக்குன்னு இருக்கும். அவன் இயேசு கிறிஸ்துவே சந்தேகப்பட்டான். இவர் சொல்றாரு, தம்பி நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும்பா. அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அங்க ஒரு உவமையை ஆண்டவர் வந்து சொல்றாரு. சரியா? இல்ல அது இருக்கட்டும், அது நேரம் இல்லாததுனால நான் என்ன செய்யல, அது நான் சொல்லல. சரியா? அது முடிச்சுட்டு இங்க 44வது வசனத்தை வாசிங்களேன். இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டுல பிரவேசிச்சேன். அந்த வீட்டுக்கு ஏசப்பாவை கூப்பிட்டது யாரு? எல்லாரும் சத்தமா சொல்லலாமே, இன்னும் சத்தமா சொல்லலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பரிசேயன். யார் கூப்பிட்டது? பரிசேயன். அதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து உன் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சேன்? பிரவேசிச்சேன். நல்லா கவனிங்க. நீ என்னை வர சொன்ன, நான் வந்தேன், ஆனா என் கால்களுக்கு என்ன செய்யல. யூதருடைய மரபு என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்பாக பெரிய பெரிய ஜாடியா வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம காண ஒரு கல்யாணத்துல கூட நம்ம பார்க்கிறோம். எத்தனை ஜாடி? 16. எத்தனை? 16. அப்படிதானே? 6 கற்சாடி. 6 கற்சாடினா சும்மா சின்ன சின்னதா இத்துனோண்டு அப்படி நினைக்காதீங்க. 2 குடம் 3 குடம் நல்லா இவ்வளவு பெருசா ஜாடி. அப்ப யூதர்களுடைய மரபு என்ன, ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம்னா அந்த வீட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்பாக கால் என்ன செய்யணும்? கழுவணும். காலை கழுவிட்டு அதுக்கடுத்து தொடச்சிட்டு அதுக்கு அடுத்ததுதான் அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்வோம். இங்க ஏசப்பா சொல்றாரு, எப்பா நீ தான் என்னைய உன் வீட்டுக்கு அழைச்ச, நீ தான் வந்து போஜனம் பண்றதுக்கு கூப்பிட்ட, ஆனா
என் காலை கழுவுறதுக்கு தண்ணி கூட தரலையப்பா நீ. அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநீதியில சார்ந்தா எப்படி இருக்குது பாருங்க, யோசிச்சு பாருங்க. சுயநீதியை சார்ந்தா கர்த்தருடைய கிருபை தெரியாதுங்க. சுயநீதியில இருந்தோம்னா கர்த்தர் என்ன செய்திருக்காருன்னு உணர முடியாது. அந்த உணர்வு இருக்காது. கர்த்தர் என்னென்ன செய்திருக்கிறார், அவருடைய கிருபை எப்படி என் மேல இருந்தது, என் குடும்பத்தின் மேல இருந்தது, அவரால் நான் எப்படி பிழைத்தேன், எந்த விதமான காரியமும் இருக்காது. கூட்டம் வெல்கம் கிடையாது. சொல்லுது உங்களுக்கு புரியுதா? அதாவது யோசிச்சு பாருங்க, ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கோ ஏதோ கல்யாணத்துக்கோ போறீங்க, இல்லைன்னா யாரோ வீட்டுக்கோ போறீங்க, உங்களை கூப்பிட்டுருக்காங்க, ஒரு இன்விடேஷனோ ஏதோ வச்சு வாங்கப்பா கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அங்க போறீங்க, போயிட்டு ஒரு வணக்கம் போடுறீங்க. யாரு உங்களை கூப்பிட்டாங்களோ அவங்களே உங்களை மதிக்கல, என்ன செய்வீங்க? சரி மதிக்கல, பிரியாணியா சாப்பிட்டு சாப்பிட்டு வரணுங்க, போங்க நீங்க வேற. மதிக்கலன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க, போய் சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க வீட்டுக்கு அவங்க தான் பத்திரிக்கை வந்து வச்சாங்க, ஆனா அங்க போறீங்க, உங்களை ஒரு ஆளாவே மதிக்கலைங்க, உங்களுக்கு வரவேற்பே இல்லை. அதாவது ஏதோ ஒரு கடமைக்காக வச்சிருக்காங்க, இல்லைன்னா உங்க ஃபங்க்ஷனுக்கு ஏதோ 500 ரூபா மொய் வச்சிருப்பாங்க, மறுபடியும் அந்த மொய்ய வாங்குறதுக்காக. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்ப அந்த நான் இதை எதுக்கு சொல்றேன், அந்த நேரத்துல நம்ம மனம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் இங்க சந்திக்கிறாரு. அதான் சொல்றாரு, நீ அந்த பாவியான ஸ்ரீ செய்யற இந்த காரியத்தை நீ நினைக்கிறாயே, நீதான்ப்பா என்னைய கூப்பிட்ட, நீதான்ப்பா வர சொல்லி கேட்ட, நானா வந்து உன் வீட்டுக்கு வரப்பா, அப்படி பண்றப்பா இப்படி பண்றப்பா ஒண்ணுமே செய்யல, நீ கூப்பிட்ட, நான் வந்தேன். ஆனா என் காலு கழுவுறதுக்கு கூட ஒரு தண்ணிய கூட நீ கொடுக்கல. சுயநீதியில சார்ந்திருந்த சீமோன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது சொல்றாரு பாருங்க, அவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து துடைத்தாள். அல்லேலூயா. அடுத்து, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இதோ நான் உட்பிரவேசத்து முதல். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, நீயோ என்னை முத்தம் செய்யலப்பா, சொல்லப்போனா நீ என்னை வரவேற்கவே இல்லப்பா. ஒருவேளை மத்தவங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த பரிசையன் எப்படி தெரியுமா யோசிச்சிருப்பான், இவர் எந்த வீட்டுக்கு போனாலும் அது ஆசீர்வாதமா இருக்கு, இவர் எங்க போனாலும் இது ஆசீர்வாதமா இருக்கு, இவர் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் எப்படி இருக்கும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவர் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பான் போல, கடமைக்கு. சரி நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அதனால கூப்பிட்டுருப்பான் போல. அதனால இப்ப கூப்பிட்டுட்டான், ஆனா அன்பு செலுத்த மறந்துட்டான். அல்லேலூயா. ஏங்க உள்ள இருந்தா தானே வெளியில வரும், அப்படிதானே? உள்ள இருந்தாதான் என்ன செய்யும், அகத்தின் அழகு அப்பதானே தெரியும். அதான் சொல்றாரு, நீ எனக்கு என்னுடைய காலை கழுவுறதுக்கு தண்ணீரை கூட நீ கொடுக்கலையப்பா. ஒரு பேசிக்கான காரியம். அதே போல நீ வந்து ஒரு முத்தம் கூட எனக்கு செலுத்தல. அது வந்து யூதர்களுடைய ஒரு இது, அதாவது வெல்கம் பண்றது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா முஸ்லிம்ஸ் இன்னும் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க முஸ்லிம்ஸ் அவங்க வந்து மீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து என்ன செய்வாங்க, நீங்க எப்படி ஆனாலும் பாருங்க, நம்ம ஆட்கள் கட்டிப்பிடிப்போமா, பட் அவங்க என்ன செய்வாங்க. நான் இது எதுக்கு சொல்றேன், எதுக்கு ஆண்டவர் அதை சொல்றாருன்னு சொல்றேன். அதெல்லாம் வந்து நம்ம அந்த பழைய காலத்து அந்த யூதர்களும் இன்னமும் அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, ஹக் பண்ணுவாங்க, கட்டி பிடிப்பாங்க. அப்ப இதுதான், நீ அதை கூட செய்யலையே, நீ ஒரு கால்களை ஒரு சின்ன தண்ணீர் கூட தரலையே. ஆனா இந்த பாவியான ஸ்திரீ தன்னுடைய முடியை வைத்து என்னுடைய காலை துடைக்கிறவளாய்
அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது என்னது? நீ என் தலையில எண்ணெய் பூசல, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்படியே வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இங்க நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்னது? இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு அன்புதான் தேவை பிரியமானவர்களே. இந்த சம்பவத்துல பாவியான ஸ்திரீயை விட பரிசேயனுக்கு வசனம் நல்லா தெரியும். பாவியான ஸ்திரீயை விட அவன் ஆலயத்துக்கு தினந்தோறும் போறவன். பாவியான ஸ்திரீயை விட பரிசேயனுக்கு நியாயப்பிரமாணம், கட்டளை, மோசே சொன்ன ஒவ்வொரு காரியம் எல்லாம் தெரியும். பாவியான ஸ்திரீயை விட கர்த்தரை ரொம்ப அவன் வைராக்கியமாய் பக்தி உள்ளவன். பாவியான ஸ்திரீயை விட சங்கீதம் 23 கேட்டா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவான். சங்கீதம் 91 கேட்டா டக்கு டக்குன்னு சொல்லுவான். 34 கேட்டா டக்கு டக்குன்னு சொல்லுவான். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார்னு கேட்டா டக்கு டக்குன்னு சொல்லுவான். எல்லாம் 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 அறிந்தவன், எல்லா அறிவும் இருந்தது. ஆனால் கர்த்தரை அன்பு செலுத்த மறந்தான். ஆனா பாவியான ஸ்திரீ, வசனம் தெரியுமாப்பா? தெரியாது. சர்ச்சுக்கு போயிருக்கியாப்பா? இல்லப்பா. உனக்கு என்னப்பா தெரியும்? கர்த்தர் இடத்துல அன்பு செலுத்த தெரியும். ஏசப்பா என்னிடத்துல இருந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தெரியும். நான் பாவியா இருக்கேன், அவர்கிட்ட நான் அறிக்கையிட்டேன்னா அதுல இருந்து மன்னிப்பு எனக்கு கிடைக்கும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநீதியை சாராமல் தெய்வத்துடைய நீதியை பிடிச்சுக்கிட்டா, கர்த்தருடைய நீதியை பிடிச்சுக்கிட்டா, ஆண்டவருடைய நீதி. அதாங்க நான் சொல்றேன், உங்களுக்கு வசனம் தெரியலாம், எல்லாமே ஓகே, உங்களுக்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாமே ஓகே, நல்லா செபிக்கலாம், ஊழியத்துக்கு செல்லலாம், எல்லாம் ரைட்டு. ஆனால் கர்த்தரிடத்துல செலுத்துகிற அன்பு எங்க தெரியுமா காணப்படும்? ஆண்டவரே, நான் பாவி, உங்க கிருபையினாலதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், உங்க கிருபையினாலதான் நான் மீட்கப்பட்டிருக்கேன், என்னுடைய நீதியினால நான் ரட்சிக்கப்படவில்லை, உங்க நீதியினால ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் எதை சார்ந்து இருக்கிறோம்? நான் சொல்றேன், ஒருவேளை சுயநீதியினால நான் முடக்கப்பட்டு இருக்கிறேன்பா, சுயநீதியினால நான் அதுல இருந்து நான் என்ன சொல்றது, வர முடியாத சூழ்நிலையில நான் இருக்கிறேன். ஒரு சில நேரத்துல ஓகே, நான் நல்லவன் எனக்கு தோணுது, நான் நன்மை செய்கிறவன் எனக்கு தோணுது. நீங்க நன்மை செய்கிறவர்களாவே இருங்களேன். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க கிருபையினாலதான் நான் நல்லவனாவே இருக்கேன். உணர்வுள்ளவனாய். அந்த பாவியான ஸ்திரீக்கு அந்த உணர்வு இருந்ததுங்க, அந்த ஆயக்காரனுக்கு அந்த உணர்வு இருந்ததுங்க. தான் பாவி, கர்த்தருடைய கிருபையில தான்ப்பா நான் பிழைச்சிருக்கிறேன், அவருடைய தயவுல தான்ப்பா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு இருந்தபடியினால. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிலுவையில ஆண்டவரோட அறையப்பட்ட அந்த கல்லனை குறித்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அவன் ஒரு திருடங்க. எப்படிப்பட்டவன்? திருடன். வாழ்நாள் ஃபுல்லா, உதாரணத்துக்கு சொல்றேன், பைபிள்ல இல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன், அவனுக்கு ஒரு 30 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 வயசுல அவன் 29 வயது, அப்புறம் ஒரு சில நாட்கள், அத்தனை வருஷம் அவன் பாவி, அவன் பாவம் செஞ்சவன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அவன் நீதிமானா இந்த பூமியில வாழ்ந்த நாட்களை விட அவன் பாவியா வாழ்ந்த நாட்கள் தான் அதிகம். ஆனா ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான்? உங்க வருகையில என்ன நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாவிதான்ப்பா அது சொல்றாரு. ஆனா மற்றொரு கல்வன்ட்ட சொல்றான், ஏயா, நாமளும் பாவம் செய்து இந்த தண்டனையை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆனா பாவமே செய்யாம இவர் இங்க தொங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட சொல்றான். உங்க வருகையில என்ன செஞ்சுக்கோங்க,
நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஒரு ஊழியர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? முத பரலோகத்துக்கு போன மனுஷன் அவன் தான்யா. ஒரு அந்த ஊழியர் அவர் ஒரு அமெரிக்க பாஸ்டர், அமெரிக்காவில் வாழ்ற ஒரு பாஸ்டர். அவர் அந்த செய்தியில ஒரு காரியத்தை சொல்றார். அவர் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காரு பாருங்க. அதை நான் சொல்ல விரும்புறேன். இப்ப அந்த பாவியான மனுஷன், அந்த திருடனை இப்ப என்ன செய்யாச்சு, பரலோக வாசலுக்கு போன உடனே தேவ தூதர்கள் கேட்பாங்களாம், எப்ப உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்களேன். ஜாக்கி. உஷாரா இருந்துச்சு. சரி, ஓகே, ஜாக்கி ப்ரூஸ். உன் பேர் என்னப்பா? ஐயா, என் பேரு ஜாக்கி ப்ரூஸ். ஜாக்கி ப்ரூஸா? சரிப்பா, பாரு இதுல என்னது அது? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்துல பாரு, பேர் இருக்கா? இருக்கு. ஓகே, ஜாக்கி ப்ரூஸ் என்ன இருக்கு? பேர் இருக்கு. ஓகே, சூப்பர்ப்பா. எப்படிப்பா ரட்சிக்கப்பட்ட? எப்படி நீ பரலோகத்துக்கு, விசில் வருது லைட்டா, எப்படிப்பா நீ பரலோகத்துக்கு பாத்திரவனா ஆன? எப்படிப்பா ரட்சிக்கப்பட்ட? சர்ச்சுக்கு போனியா? அவன் சர்ச்சுக்கா போனது கிடையாது. தூதர்கள் பார்த்துருப்பாங்க, என்னது சர்ச்சுக்கு போனது கிடையாது, ஜீவ புஸ்தகத்துல. சரி, ஓகே. நியாய பிரமாணம்னா என்னன்னு தெரியுமா? நியாய பிரமாணம் தெரியாது. உன்னை நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிக்கணும், அது தெரியுமா? தெரியாது. சங்கீதம் 23 தெரியுமா? தெரியாது. ஜெபிக்க தெரியுமா? தெரியாது. காணிக்க போட்டிருக்கியா? தெரியாது. ஊழியம் செஞ்சிருக்கியா? அப்படின்னா சபை கூடுவது வருவதை விட்டு விடாதீங்கன்னு வசனம் போட்டிருக்கு, அதாச்சும் தெரியுமா? அப்படின்னா என்னன்னு அப்புறம் எப்படிப்பா வருவ? அப்புறம் எப்படிங்க வருவ? அவன் சொல்லியிருப்பானா, நான் எப்படி வந்தேன்னு தெரியாது, ஆனா சிலுவையில் அன்னைக்கு ஒருத்தர் தொங்கினார்ல, என் கூட ஒருத்தர் இருந்தார்ல, அந்த நடுவுல ஒருத்தர் தொங்கினார்ல, எனக்கு தெரிஞ்சு அவரால் தான் நான் இப்போ வரேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வசனம் தெரியாதுங்க, எனக்கு ஜெபிக்க தெரியாதுங்க, எனக்கு இந்த என்ன சொல்றது, மற்றவங்களை போல வசனம் கோர்வையா எனக்கு பேச தெரியாதுங்க, நான் ஊழியம் செஞ்சது கிடையாதுங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனா அந்த ஒரு மனுஷன் நிமித்தம் தான் இன்றைக்கு நான் இந்த பரலோகத்துல நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுய நீதியை சாராமல் தேவ நீதியில நாம் பிழைக்க வேண்டும். அதுல நாம் பிழைக்கவே முடியும். அன்னைக்கு சொல்றேன், நாம் எத்தனையோ காரியங்கள் கர்த்தருக்காக நாம் செய்கிறவர்களாய் இருக்கலாம். ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்கிறதா ரொம்ப சந்தோஷம், ரைட். ஆனால் ஒண்ணு நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் கிருபையினாலே நான் பிழைக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால. தேவ நீதி இல்லைன்னா இன்னைக்கு நாம் எங்கேயோ. அதை நம்ம அந்த பாட்டுல நம்ம கொஞ்சம் வைப்போம். அதை நம்ம பாட்டுல பார்த்தோம், 100 பேரை தேடி தொலைஞ்ச என்ன. அவருடைய கிருபைங்க. உலகத்தின் மேன்மையும் சரி, ஆவிக்குரிய மேன்மையும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய கிருபையினால கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அதான் சொல்றேன், நான் பாவின்னு அவர்கிட்ட நான் சொல்லும் பொழுது கர்த்தரனை மீட்டுக் கொள்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி அந்த வசனத்தை நம்ம வாசிடுவோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். நல்லா வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜன்மம் முழுகினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குனாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அவருடைய கிருபை என்னை தாங்கினதுனால என்றைக்கோ நான் விழுந்து போயிருப்பேன், என்றைக்கோ நான் எங்கேயோ சிதறி கடந்திருப்பேன். ஆனா தேவ கிருபை என்னோடு இருந்ததுனால என்றைக்கோ அந்த கல்லணை போல நான் ஒரு சூழ்நிலையில காணப்பட்டாலும் உங்க வருகையில நான் நினைவு கூறுங்கப்பான்னு சொன்ன உடனே டக்குன்னு பரலோகத்துக்கு அவர் போகிறார். ஆண்டவர் அதான் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட பரதேசியில இருப்பானே, இன்றைக்கு நீ என் கூட நீ தான்ப்பா முதல் ஆளு பரலோகத்துக்கு வரப்போற. பாவியான ஸ்ரீனிடத்துல சொன்ன, யாரு என்னிடத்துல இப்படிப்பட்ட அன்பை செலுத்தவில்லை, ஆனா என் மேல எவ்வளவு அன்பு நீ செலுத்துகிற. ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து வேற என்னங்க எதிர்பார்க்கிறாரு? வேற என்னதான் ஆண்டவருக்கு தேவை? யோசிச்சு பாருங்களேன். ஏங்க, நம்ம வைராக்கியமா இருந்து கர்த்தரிடத்துல அன்பு இல்லைன்னா வேஸ்ட், வீண். வைராக்கியமா ஊழியம் செஞ்சு ஆண்டவர் மேல நான் நேசிக்கலன்னா வேஸ்ட். அப்ப இதுதான் தேவனுடைய நீதி, கர்த்தருடைய நீதி. அதுதான் பவுல் சொல்றாரு, இந்த இஸ்ரவேலர் வைராக்கியம் பாராட்டுறாங்கப்பா, இந்த இஸ்ரவேலர் பக்தி உள்ளவங்கப்பா, ஆனா இன்னும் ரட்சிக்கப்படலையே, இன்னும் ரட்சிக்கப்படலையே. ஏன் ரட்சிக்கப்படலை? ஏன்னா அவங்க சுயநீதியை சார்ந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நம்ம இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம்.